Shopkeeper bought a chair for rupees 325. Bought அப்படின்னா என்னது cost price. Cost price is equal to 325 rupees. And selling price is equal to என்ன கொடுத்திருக்காங்க 350 rupees. இப்போ காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கு. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு, நான் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் போட்டிருக்கேன், மேல கார்டு வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு என்னது? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்போ செல்லிங் பிரைஸ் என்னது? 350 rupees. காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 325 rupees. இப்போ நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 rupees இஸ் யுவர் ப்ராஃபிட். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, ரைட்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ், இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் பை சிபி இன்டு 100. ஸோ நமக்கு ப்ராஃபிட் என்ன? ப்ராஃபிட் இஸ் 25 rupees பை 25 rupees பை சிபி என்னன்னு பார்த்தோம்னா 325 rupees. 325 rupees into 100. So that is equal to, கேன்சல் பண்ணினா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 கேன்சல் பண்ணலாமா? 5 5s are 25. இது 5 கேன்சல் பண்ணா என்ன வரும்? 6 5s are 30. ரிமைண்டர் டு 65 வரும். இங்கே திரும்பவும் 1 5 is 5. இங்க 1 5 is 5. ரிமைண்டர் 13 வரும். அப்போ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 100 divided by 13. 100 divided by 13 is equal to how much? 7. 7 3s are 21. Sorry, 7 3s are 21. 21க்கு 1, ரிமைண்டர் 2, 1 7 7, 91 வரும், ரிமைண்டர் 9 வரும். அப்போ நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா that is equal to 13. sorry, என்ன what is the quotient அப்படின்னு பார்த்தோம்னா 7. இந்த 13 கீழே தான் டினாமினேட்டர் தான் இருக்கணும். ரிமைண்டர் என்னன்னு பார்த்தோம்னா 9. 7 9/3%. ஓகே, திஸ் இஸ் அ ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இதே நம்ம டெசிமல்ல போடணும் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். பட் நமக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல நம்ம கொடுத்துருக்கோம், தட் இஸ் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்கோம், தட் இஸ் 7 9/3%.